வணக்கம். நாங்கள் இன்று திருகோணமலை மண்ணிலே மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு சமாதி பிள்ளையார் ஆலயத்துக்கு வருகை தந்துள்ளோம். உங்களுக்கு தெரியும், திருகோணமலை மண், இந்த மண்ணிலே ஏராளமான இந்து சமய மக்களால் கூடுதலான ஆலயங்கள் அமைக்கப்பட்ட ஒரு சிவ பூமியாக இந்த திருகோணமலை திகழ்கின்றது. இந்த திருகோணமலை பகுதியிலே அன்றைய காலங்களிலிருந்து இன்று வரை கூடுதலான ஆலயங்கள் கும்பாபிஷேக பணிகள் மேற்கொண்டு சிறப்பாக இந்த திருகோணமலை மண்ணிலே கூடுதலான ஆலயங்கள் காணப்பட்ட போதிலும் சுமார் 100 வருடங்களுக்கு மேலாக மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த திருகோணமலை அருள்மிகு சமாதி பிள்ளையார் ஆலயம் திகழ்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக திருப்பணிகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக முன்னெடுத்து வரப்படுகின்றன. கட்டிட பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் நாட்களில் விரைவில் இந்த பணிகள் நிறைவடைய இருக்கின்றது என்பதையும் அறிய தருகின்றோம். ஆகையினால் இந்த ஆலயம் இவ்வளவு காலமாக இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேக திருப்பணிகள் மேற்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காணப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஆலயத்திற்கு உதவிகள் இல்லாத பட்சத்தில் தான் இந்த ஆலயம் இவ்வளவு நாட்களாக கும்பாபிஷேக திருப்பணிகள் செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே காணப்பட்டது. இப்பொழுது இந்த பகுதியைச் சேர்ந்த, திருகோணமலையைச் சேர்ந்த எமது நன்கொடையாளர்கள் நிறைய பேர் மற்றும் இந்த ஆலயத்துக்கு எத்தனையோ பேர், இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களின் உதவி பேரிலே இந்த ஆலயத்திலே இப்பொழுது கும்பாபிஷேக திருப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டு சிறப்பாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு வருகின்றது. ஆகையினால் இந்த வீடியோ காட்சிகளை பார்வையிடும் எமது இந்து சமய மக்கள், உலகளாவிய ரீதியில் மற்றும் இலங்கையில் அனைத்து பாகங்களிலும் உள்ள மக்கள், முழுமுதற் கடவுளான எமது விநாயக பெருமான் திருகோணமலை மரத்தடி பகுதியிலே அமைந்திருந்து இந்த பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள், இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருந்த ஒரு சிறப்பான ஆலயமாகத்தான் இந்த திருகோணமலை மடத்தடி சமாதி பிள்ளையார் ஆலயம் திகழ்கின்றது. இந்த ஆலயத்தில் தற்பொழுதும் நாள்தோறும் விசேட பூஜை வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகள் பக்தர்கள் புடை சூழ்ந்து சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. இருந்த போதிலும் எதிர்வரும் நாட்களில் இந்த ஆலயம் மீள் நிர்மாணிக்கப்பட்டு கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவடைந்த பின்பு நாங்கள் அன்றைய காலங்களில் பார்த்த சமாதி பிள்ளையாரின் தோற்றத்துடன் நாங்கள் இந்த ஆலயத்தையும் நாங்கள் பார்க்க விரும்புகின்றோம். இன்று நாங்கள் திருகோணமலை மண்ணிற்கு வருகை தந்திருந்த பொழுது எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனல் ஊடாக இந்த ஆலயத்தை பற்றிய விவரமும் உலகளாவிய ரீதியில் உள்ள எமது இந்து சமய மக்களுக்கு இந்த செய்தியையும் இந்த தகவலையும் நிச்சயமாக நாங்கள் வழங்கி எதிர்வரும் நாட்களில் விரைவாக இந்த ஆலயத்தை கும்பாபிஷேக திருப்பணிகள் மேற்கொண்டு இந்த ஆலயம் மிகவும் ஒரு அழகிய தோற்றத்தில் எமது முழுமுதற் கடவுளான சமாதி பிள்ளையாரின் தோற்றத்தை எதிர்பார்த்த வண்ணம் நாங்கள் இந்த வீடியோ காட்சிகளை உங்களுக்கு முன்வைக்கின்றோம். ஆகையினால் இந்த வீடியோ காட்சிகளை பார்வையிடும் எமது இந்து சமய மக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை மிகவும் விரைவில் திருப்பணி கும்பாபிஷேகங்கள் நிறைவேற்றுவதற்கான உதவி பணிகளை வழங்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அருள்மிகு சமாதி பிள்ளையார் ஆலய புனருத்தாபன கும்பாபிஷேக திருப்பணி விஞ்ஞாபனம். அன்பார்ந்த சைவ பெருமக்களே, அருள்மிகு சமாதி பிள்ளையாரின் ஆலய புனருத்தாபன கும்பாபிஷேக திருப்பணி வேலையினை மேற்கொள்வதற்கு எம்பெருமானின் திருவருள் கூடியுள்ளது. திருப்பணி வேலைகளை முன்னெடுத்து சென்று கும்பாபிஷேகத்தை பூர்த்தி செய்யும் முகமாக சமாதி பிள்ளையார் அருள் ஆசியுடன் சமாதி பிள்ளையார் ஆலய கும்பாபிஷேக திருப்பணி சபை பதிவு இலக்கம் HA/5/TM/1 என்ற பேரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் சமாதி பிள்ளையார் ஆலய கும்பாபிஷேக திருப்பணி வேலைகளை முன்னெடுத்து செல்வதற்கு நிதி உதவியோ பொருள் உதவியோ செய்ய விரும்பும் அன்பர்கள் கீழ்காணும் உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்புகளுக்கு தலைவர் யு சிவகுமார், கையடக்க தொலைபேசி 077
417 83 43. அடுத்ததாக தொடர்பு கொள்வதற்கு செயலாளர் ஜி ஜீவராஜ் 074952 424. மேலும் பொருளாளர் மூனா சிவனேஸ்வரன் 07735977 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக திருப்பணிகளை முன்னெடுப்பதற்கு எமது அன்பார்ந்த அடியார்களே உங்களது ஒத்துழைப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.